கடந்த முறையும் உதயநிதி அவர்களை வந்து குறிவைத்து தாக்குனாங்க. எடுத்தோனே ஆமா அது எடுத்தோனே எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கூட ரியாக்ட் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் 50,000 வாக்குகளுக்கு அதிகமாக வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மக்களை நேரடியாக சந்தித்து இருகரம் கூப்பி உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டு 50,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே ஜெயித்த ஒரு ஜனநாயகவாதி. சட்டமன்றத்துக்கு தேர்தலில் போட்டியிடுறாரு, ஜெயிக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு, சில காலங்களில் அமைச்சர் ஆகிறாரு, அதன் பிறகு சில காலங்களில் துணை முதலமைச்சர் ஆகிறாரு. படிப்படியான பரிணாம வளர்ச்சி. அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷாவா எந்த தேர்தலில் நின்று பிசிசிஐக்கு செக்ரட்டரி ஆனாரு, எந்த தேர்தலில் நின்று ஐசிஐசிஐ முக்கிய அங்கம் வகிக்கிறாரு, ஐசிசி வரைக்கும் போயிட்டாரு. எந்த தேர்தலில் நின்னாரு? ஒண்ணு கிடையாது. அமித்ஷா எல்லாம் பேசுறதுக்கு லாய்க்கே கிடையாது. என்ன காரணம் சொல்றேன்னா, பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அதானிக்கு எழுதி கொடுத்து விட்டு நீதிமன்றத்துல வழக்கு வரக்குள்ள ஜட்ஜி ஷாக் ஆயிட்டாரு. அந்த ஜட்ஜிக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரல. 3000 ஏக்கர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களை அம்பானிக்கும் அதானிக்கும் நீங்கள் தானம் கொடுத்து விட்டு இன்றைக்கு நீங்கள் ஊழலை பற்றியோ அல்லது ஜனநாயகத்தை பற்றியோ பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை.